Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்க்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆனல் ஃபிஸ்டுலா. இதில் 4 மெயின் டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்க போகிறது இன்டர்ஸ்பிங்டரிக் ஃபிஸ்டுலா. அப்போ ஸ்பிங்டருக்குள்ளே இருக்கும். இதுதான் காமனாக நடக்கிற ஃபிஸ்டுலா டைப்பு. இதில் வந்துட்டு அந்த ஃபிஸ்டுலா ட்ராக்ட் இருக்கும்ல, அது வந்துட்டு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர், அதுக்கு நடுவில் மட்டும்தான் அந்த ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகும். இமேஜில் பாருங்கள். அடுத்து டிரான்ஸ்பிங்டரிக் ஃபிஸ்டுலா அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஃபிஸ்டுலா ட்ராக்ட் வந்துட்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டர் வழியாக போயிட்டு இஸ்கியோ ரெக்டல் ஃபோசாவுக்கு போயிட்டு ரீச் ஆகும். ஓகேவா, அங்கே போயிட்டு ஓப்பன் ஆகும். அந்த இமேஜ் நெக்ஸ்ட் பேஜில் வரும். இமேஜ் பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும் கொஞ்சம். ஸோ இந்த டிரான்ஸ்பிங்டரிக்கோட இமேஜ் இங்கே வருது பாருங்கள். அடுத்தது தேர்டு ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்ராஸ்பிங்டரிக் ஃபிஸ்டுலா. சுப்ராஸ்பிங்டரிக் அப்படின்னா ஸ்பிங்டருக்கு மேலே அந்த ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன் வரப்போகுது. ஒரு டெஃபினேஷன் பாருங்கள். எக்ஸ்டர்னல் ஸ்பிங்டருக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறமா பெரிய ஆனல் ஸ்கின் வழியாக அந்த ஃபிஸ்டுலா வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இதே இமேஜ் பாருங்கள். அந்த ஃபிஸ்டுலா வந்துட்டு ஸ்பிங்டருக்கு மேலே போயிட்டு பெரிய ஆனல் ஸ்கின் வழியாக வெளியில் வருது பாருங்கள். அந்த இமேஜில் நல்லா கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஸ்பிங்டரிக் ஃபிஸ்டுலா. அப்படின்னா ஸ்பிங்டர் இருக்கிற இடத்துலையே ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன் வராது, வேறு வெளியில் இருந்துட்டு வந்து ஆனல் பெரிய ஆனல் ஸ்கின் வழியாக வந்துடும். ஸோ இந்த இமேஜில் பாருங்கள், ஸ்பிங்டர் இருக்கிற இடத்துக்கே வரல, சைடில் இருந்துட்டு வந்துட்டு பெரிய ஆனல் ஸ்கின் வழியாக வெளில வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.